HiFuture பிராண்ட்ல இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு FlyBuds நமக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த FlyBuds எப்படி இருக்குது, அது அந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, இதை நம்பி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ இதுதான் பாக்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே HiFuture அப்படின்னு ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வி மேக் த சவுண்ட் மோர் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள FlyBuds உடைய சார்ஜிங் கேஸ் இருக்குது. பார்க்கவே ஒரு நல்ல ஷைனிங் லுக்கோட ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் அண்ட் பில்டை பற்றி நம்ம அதுக்கப்புறமா டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக FlyBuds கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அதோட ஆடியோ குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த டீட்டெயில்டாக பார்ப்போம். USB கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் C கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் இன்னுமே மைக்ரோ USB தான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இவங்க டைப் C கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து கீழே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை தவிர்த்து பாக்ஸ்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் பார்த்துட்டு வந்துருவோம். இந்த சார்ஜிங் கேஸ் ஒரு நல்ல ஷைனிங்கான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஷைனிங் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. 4 கலர் வேரியண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர். பின்னாடி வந்து சார்ஜிங் LED கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறது. ரியரில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்க முடியும். பில்டை பொறுத்தவரையிலும் ரொம்ப கம்பேக்டாக ரொம்ப சூப்பராக இந்த சார்ஜிங் கேஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாட்டமில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, டைப் C போர்ட். இது பிளாஸ்டிக் பில்டு தான். பிளாஸ்டிக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப குவாலிட்டியான பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு டீசெண்டான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்தவரைக்கும் 45 கிராம்ஸ் தான். பேட்டரி கெப்பாசிட்டி 400 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வெயிட் இருக்கும். ரொம்ப கம்மியான வெயிட்டில் ஒரு கம்பேக்டான டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஷைனிங் லுக்கோட பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அடுத்ததாக FlyBudsமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த இடத்துல வந்து டச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுது. கால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது, அசிஸ்டன்ட் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் யூசர் மேனுவலில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இதுலையுமே இருக்கக்கூடியதான் எது லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. டிசைன் வந்து எர்கானமிக் டிசைன் அப்படிங்கிறனால காதில் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகுது. எந்த ஒரு பெயின்மே இல்லை. ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கனால எனக்கு காதில் வைக்கும் போதும் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ காதில் வச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கிடையாது. கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஃபீல் ஆகலை. ரொம்ப நேரம் வச்சுருந்தா பெயின் வருமோ அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆனதுனால எனக்கு அந்த மாதிரியான ஃபீல் எதுவுமே வரல. அடுத்ததாக கால் குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆடியோ ரொம்ப கிளியராக கேட்குது. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதும் அங்கே ரொம்ப கிளியராக கேட்குது. அதனால் கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இதை அதிகமாக கால் பேசுகிறவங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இதை நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு சூப்பரான கால் குவாலிட்டி இருக்குது. அடுத்ததாக மியூசிக் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பேஸ் வந்து பெரிய அளவுல இல்ல. ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் பிடிக்காது. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. சாஃப்ட் பேஸ் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்கோம். டீப் பேஸ், ஒரு மீடியமான சாஃப்டான பேஸ் தான் கேட்குது. அதனால நீங்க ஏதாவது ஒரு ரொம்ப கூட்டமான இடங்கள்ல அதிகமான சவுண்ட் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்க மியூசிக் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல மியூசிக் வந்து திருப்திகரமா இருக்காது. ஒரு இன்டோர்ல ஒரு அமைதியான இடங்கள்ல ஒரு சாஃப்டான மியூசிக் கேட்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப எக்ஸலண்டா இருக்குது மியூசிக்கை பொறுத்தவரைக்கும். ஆனா பேஸ் வந்து பெரிய அளவுல இல்லாததுனால அதிகமா பேஸ் எதிர்பார்க்கிறவங்க நல்ல டம்னு சவுண்ட் வரணும், அதிகமான சவுண்ட் வரணும், பக்கத்துல பேசுறது கூட கேட்க கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. மற்றபடி ஒரு டீசென்டான சாஃப்ட் பேஸ் எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியும் மியூசிக் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இண்டோரில் ஒரு அமைதியான இடங்கள்ல கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. கனெக்டிவிட்டி அவங்க 10 மீட்டர் வரைக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இண்டோரை பொறுத்தவரைக்கும் ஒரு 8 மீட்டர் ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆச்சு. 8 மீட்டரை தாண்டி போகும்போது கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூஸ் இருந்தது. பட் 10 மீட்டர் வரைக்கும் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகி கேட்க ஆரம்பிச்சது. ஆனால் 8 மீட்டர் வரைக்கும் ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகுது. இண்டோரில் ஒரு ரூமில் வச்சுட்டு இன்னொரு ரூமில் கூட நீங்கள் கால் பேசுறதோ இல்லை மியூசிக் கேட்குறதோ ரொம்ப சூப்பராக கேட்க முடியுது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவுட்டோரில் 10 மீட்டர் வரைக்கும் சூப்பராக கனெக்ட் ஆகுது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்ததா பேட்டரி, இயர்பட்ஸை பொறுத்தவரையிலும் 4 ஹவர்ஸ் லிசனிங் டைம் சொல்லியிருக்காங்க. மியூசிக் கண்டினியூஸாக கேட்டால் கூட 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ண முடியுது. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதனுடைய பேட்டரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இப்போதைக்கு அதை வந்து கிளியராக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் 4 ஹவர்ஸ் கண்டினியூஸாக மியூசிக் வந்து லிசன் பண்ண முடியுது. அது போக சார்ஜிங் கேஸில் 15 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா 19 ஹவர்ஸ் வரைக்கும் மியூசிக் கேட்டுக்க முடியும். 19 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டிராவலுக்கு போதுமானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போக IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால டஸ்ட் அப்புறம் ஸ்வெட்டிங் மூலமா இந்த இயர்பட்ஸ் வந்து பாதிக்காது. அதனால நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது மொத்தம் 4 கலர் வேரியன்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து pearl white. இது போக 3 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்குது. மேட் பிளாக், மின்ட் கிரீன், ரொம்ப கிரீனிஷா இல்ல, லைட் கிரீன் தான் இருக்குது, ஃபிளாமிங்கோ பிங்க். இந்த 4 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமேசானில் 2 கலர் வேரியன்ட் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. பிளாக்கும் இந்த pearl whiteம் அவைலபிளாக இருக்குது. பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் அமேசானில் 2500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் டைப் சியோட ஒரு ஃப்ளைபட்ஸ், அதுவும் சாஃப்ட் பேஸோட வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பேஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிக்காது. அதிகம் கால் பேசுகிறவங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டான கால் குவாலிட்டி இருக்குது. ஒரு சாஃப்டான மியூசிக் கேட்குறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த HiFuture FlyBuds பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே டேகோட Liberty X இயர்பட்ஸோட ரிவ்யூ போட்டுருக்கோம். அதை பார்க்கலன்னா நீங்க பாருங்க. இது ரெண்டோட கம்பாரிசன் வீடியோ உங்களுக்கு வேணுமா? அப்படி வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது தொடர்பாக ஒரு தனி வீடியோ போட முயற்சி பண்றேன். இதே மாதிரி லேட்டஸ்டான கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.